வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு வகையான வாழைப்பழமாக இருந்தாலுமே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள்லையாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக செரிமான மேம்பாடு அடைவதற்காக மட்டும்தான் நம்ம வாழைப்பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ பூவன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், இது மாதிரி நிறைய வகையான வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கூட்டுவதற்கும் ஒரு சேர பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக தான் இருக்கு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்ற அந்த நார் சத்து வயிற்றை நிறைந்திருக்க செய்யுது. இதனால தேவையில்லாத கிரேவிங்ஸ், அந்த பசியை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வதற்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனாலேயே உங்களுடைய வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் அதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும்னு நினச்சி வாழைப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் இரவு உணவிற்கு அப்புறம் வந்து 2 வாழைப்பழங்களை பசும் பால் இருக்குங்க இல்லையா, அந்த பசும் பாலோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடை வந்து உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உடல் எடையை கூட்டுவதற்கும் குறைக்கிறதுக்கும் சரிவிகித அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவிகிதமான நேரங்கள் சரியான ஒரு நேரத்தில் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு பூஸ்டர் ஆகும். அதுக்கான காரணம் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் B6, விட்டமின் C, இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னன்னா விட்டமின் B6 உடலுக்கு தேவையான ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உற்பத்தி செய்வதற்கு அவசியமாக இருக்கு. ஸோ இது வந்து உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நமக்கு வந்து குணப்படுத்துது. சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வந்து வராமல் தடுக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வந்து வலுப்படுத்தப்பட்டுவிடும். அப்போ புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் நமக்கு வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு காரணம் வாழைப்பழம் தான். கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் வாழைப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் A ஊட்டச்சத்து இருக்கு, கரோட்டினாய்டுகள் இருக்கு. இதெல்லாமே கண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இப்போ கண் பார்வைக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும்பொழுது கண் பார்வை திறனை எப்போதுமே கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழங்கள்ல விட்டமின் A, பீட்டா கரோட்டின்லாம் இருக்கிறதால இது வந்து கண்களினுடைய விழித்திரை, அந்த ரெட்டினாவுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. குறிப்பாக வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல், மாகுலர் டீஜெனரேஷன் மற்றும் மாலைக்கண் நோய் எல்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நிறைய கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி காரணம், கண்களை வந்து தூசுப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்காம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதும் ஒரு காரணம். இப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கொண்டாலே கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பெருமளவு நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அப்படின்றதால தான் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வை திறனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாங்க. மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா, அந்த இதய ஆரோக்கியத்தை எல்லாம் பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ தொடர்ச்சியாக பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது இருதய நரம்புகளில் ரத்தம் முறைவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இப்போ பொட்டாசியம் சத்து வளமான அளவில் வாழைப்பழங்கள் இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்த நாளங்களில் உங்களுக்கு எதுவுமே இறுக்கங்கள் ஏற்படாது. அதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு வந்து இந்த ரத்த நாளங்கள் வழியாக கிடைத்து கொண்டே இருக்கும். தினமும் நீங்கள் உணவுகளில் வாழைப்பழம் சேர்த்து இருக்கீங்க அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் தடைபடுவதால் ஏற்படக்கூடிய பக்கவாதம், அந்த ஸ்ட்ரோக்கு, அது வந்து உங்களுக்கு தாக்கக்கூடிய அபாயம் சுமார் 20லிருந்து 24% வரைக்கும் குறைவதாக பல்வேறு மருத்துவ ஆய்வுகளில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து வளமான நிலையில் இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நினைவாற்றலை மேம்படுத்துகிறதுக்கு, அதாவது பிரெயின் பவர், ஃபோக்கஸ் எல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 வந்து மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ பொட்டாசியம்
வந்து மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை சீராக இயக்கி விழிப்புணர்வு அந்த அலர்ட்னஸை வந்து அதிகரிக்குது. மாணவர்கள் தேர்வு காலங்களில் அல்லது காலையில் வந்து வாழைப்பழம் சாப்பிடுவது கூட நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து பாய்ச்சப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அந்த நினைவு ஆற்றல் மேம்படும். மூளை திறனெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. போன் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் நேரடியாக அதிக கால்சியம் இல்லை அப்படின்னாலும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய மறைமுகமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் பெரிதும் இருக்குது. வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோ ஓலிகோசாக்கரைடு FOSன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான கார்போஹைட்ரேட் தான். ஆனால் இது வந்து எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த FOS வந்து ஒரு சிறந்த ப்ரீபயாட்டிக்காக செயல்பட்டு நாம் உண்ணக்கூடிய மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்களை உடல் எளிதாக உறிஞ்சுவதற்கு அந்த நியூட்ரியண்ட்டை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் எலும்புகளினுடைய அடர்த்தி அந்த போன் டென்சிட்டி நமக்கு அதிகரித்து வயது முதிர்வின் போது ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தேய்மான நோய்களை தடுக்குது. அதனால் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துவதற்கெல்லாமே நம்ம தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் வந்து வாழைப்பழங்கள் இருக்குது மற்றும் விட்டமின் B6 வந்து வாழைப்பழங்கள் இருக்குங்க. ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு வந்து குறையிறதால தான் ரத்த சோகை நோய் ஏற்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ இரும்பு சத்து தான் உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்களையும் அதிகப்படுத்துது. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகமாக இருக்கும்பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்கிறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையான கவனமின்மை இந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து ப்ராப்பராக பராமரித்து கொண்டு ஆக்சிஜன் சப்ளை பெற்றுக்கொள்ளோம்னா ரத்த சோகை குறையாமல் நமக்கு வந்து அதாவது ரத்த சோகை நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறையாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். அதுக்கு இரும்புச்சத்து வளமான இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். விட்டமின் B6 இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்துக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் அப்படின்றது எப்போதுமே சீராக இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. மன அழுத்தம் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து நிவாரணை பெறுவதற்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு, இன்சோம்னியாவை வந்து ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் மற்றும் விட்டமின் B6 எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா உடல் இந்த ட்ரிப்டோஃபானை வந்து செரட்டோனின் அப்படின்ற அந்த மகிழ்ச்சி ஹார்மோனாக மாற்றும். இந்த செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணிடும். மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து இரவில் நல்ல தூக்கம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையான ஹார்மோன்களை சுரக்க வைத்து இயற்கையான ஒரு நல்ல உறக்கத்தை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இதனால தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் அடைந்து தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இன்சோம்னியா ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனைனா ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் மாற்றி பார்க்குறவங்களுக்கு இருக்கும். பிடிக்காத வேலைகளை பார்க்குறது இருக்கும். அந்த வேலை பளு அதிகமாக இருக்கும்போது அதிக வேலைகளை செய்யும்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேருந்து விடுபடணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் விடுபட்டு கொள்ளலாங்க. தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.